ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு வத்தல் ரெசிபி தாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மக்காச்சோள மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். மக்காச்சோள மாவுனா மஞ்சள் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த மக்காச்சோளம் அதை வச்சு நம்ம செய்யலாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு சோள மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இது காஞ்ச மிளகாவை இடித்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகா பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 கப்பு தண்ணி இதில் சேர்க்குறேங்க. மாவை கரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா கரைக்காமல் கூட அப்படியே சுடு தண்ணியில் மாவை எடுத்து போட்டு கிண்டுவாங்க. ஆனால் சிலவங்களுக்கு வந்து அது மாதிரி கிண்டுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு கரைச்சி காமிக்கிறேன். இது மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. திரும்பவும் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அந்த கப்லேயே தண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணிங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து அதில் வேக விடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. அதே மாதிரி வானலும் நல்ல ஒரு அடிகனமான வானல் எடுத்துக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்து கரைச்சி விட்டுருங்க. இது மாதிரி ஜல்லிக்கரண்டியாலே நீங்கள் கரைச்சி விட்டாலே அழகாக கட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிளறேங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் வேகாது மாவு. பார்த்திங்கன்னா வத்தல் அரிசியில் பார்த்துருப்போம், ஜவ்வரிசியில் பார்த்துருப்போம். இருந்தாலும் மக்காச்சோளத்தில் நான் முதல் முறையாக செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. வெந்துருதான்னு பார்க்குறதுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு மேலே வச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துன்னா தான் மாவு வெந்துதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருதுங்க. அடுப்பை நான் அணைச்சிடுறேன். மாவு நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுது. இந்த மாதிரி ஜில்லுன்னு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுக்க போகிறோங்க. திரும்பவும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ மேலே ஒரு தட்டு போட்டுட்டு இட்லி துணியை மேலே வச்சுட்டு நம்ம இப்போ அந்த இருக்கிற வேக வச்ச மாவு எல்லாத்தையும் வச்சு அவிச்சி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. திரும்பவும் தண்ணி மேலே படாத அளவுக்கு துணி எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வேக வைக்கும்போது ஆவி தண்ணி வந்து அதில் படும், அப்புறம் குழகுழப்பு தரும். அதனால் மூடிடுங்க துணியை போட்டு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ வெந்த மாவை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க. மாவு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு துணியில் ஒட்டி வருது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் துணியில் ரவை கூட ஒட்டாதுங்க. இப்போ துணியில் இருக்கிற மாவும் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிசைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டித்தன்மை வரும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அதிகமாக விடக்கூடாதுங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது மிளகு பொடிங்க. மிளகு பொடி 1 அதிகமாக உடச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நம்ம வத்தல் போடுற டைமில் தான் நீங்கள் மிளகு பொடி சேர்க்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நான் வாழை இலையில் தட்டுறேன். நீங்கள் வேணும்னா கவரில் கூட நீங்கள் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தால் கூட நீங்கள் அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம இலையோட தட்டுற மாதிரி தட்டி நம்ம காய வைக்க வேண்டியதாங்க. நம்ம அரிசி வத்தலோட டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காய வச்சுட்டு வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சுன்னு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ தேவையோ அப்போ வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் தடவுறதுனால அழகாக வந்துடுது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி ஒரு கவர் வச்சு காய வச்சுருங்க.
பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன். இப்போ ஒரு நாள் காய்ஞ்சதுங்க, மறுநாள் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க, உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா அப்பளம் மாதிரி பொரியாதுங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பொரிஞ்ச வத்தலை ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மீதி இருக்கிறது நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார்லாம் வச்சிட்டிங்கன்னா தொட்டுக்கு தேடுறதோட இது மாதிரி வத்தல் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மழை நாளில் நீங்கள் இதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறதோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.